அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. இப்போது உங்களுக்கான நேரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று இந்த இனி ஒரு விதி செய்வோம் என்ற தொடரில் இன்றும் நன்னாளே என்றென்றும் நன்னாளே என்ற தலைப்பில் உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று உங்களோடு இணைந்திருப்பது மலேசியாவை சேர்ந்த சகோதரி பூபாவாகிய நான். நேயர்களே, இன்று நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பு என்பதை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறீர்கள். இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போங்களா? படைப்புனா என்னது, படைப்பவர்னா என்னது? படைப்பு என்ற அந்த வரிசையில் நம்ம பார்த்தோம்னா உணவும் படைப்பு தான், தளபாடங்கள் படைப்பு தான், சாதனங்கள் படைப்பு தான், நம்மளது வீடு, சித்திரங்கள் அப்படின்னு நம்ம சுற்றி நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு படைப்பு தான். படைப்பவர் என்று உங்களை நீங்கள் பாருங்கள் பார்ப்போம். அந்த உணவை நீங்கள் படைச்சிங்க, அந்த தளபாடங்கள் நீங்கள் உருவாக்குனீங்க, அந்த சாதனங்கள் நீங்கள் செஞ்சீங்க, அந்த உடை நீங்கள் செஞ்சீங்க. உங்களுக்கும் அந்த படைப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அந்த படைப்பு முழுக்க முழுக்க உங்களை புரிந்து கொள்ள முடியுமா? எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். படைப்பவர்னா யார், படைப்புனா என்ன அது அப்படின்னு பாருங்கள். இன்னொன்று வாழ்க்கையும் ஒரு படைப்பு தானே. நமது வாழ்க்கை நமது படைப்பு தானே. ஒவ்வொரு சூழலும் நமது படைப்பு தானே. என்னுடைய நேரத்தை நான் எப்படி பயன்படுத்துவது என்பது எனது படைப்பு தானே. மனதில் நான் என்ன சிந்திக்கப் போகின்றேன் என்பது என்னது படைப்பு தானே. இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்துருக்குமா? நான் சிந்திப்பதை எதை சிந்திச்சேன்னா என்ன மாதிரியான விஷயத்தை என்னால் படைக்க முடியும் என்பதையும் நான் சிந்திச்சேன்னா, இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் மீண்டும் நினச்சி பாருங்கள். இதனாலேயே கீதையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தை உங்கள் முன்னாடி வைக்கின்றேன். கடவுள் அதில் சொல்கிறாரு, நான் யார் என்று சொல்லும் வரை என்னை உனக்கு தெரியாது. நான் யார் என்று சொல்லும் வரை என்னை உனக்கு தெரியாது. இது கடவுளால் சொல்லப்பட்ட மகா வாக்கியம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது உண்மைதானே? நாம் ஒரு படைப்பு, அவர் படைப்பவர். படைப்பவரின் அறிமுகத்தை படைப்பவரே கொடுக்கும் பொழுது தான் இவர்தான் படைப்பவரா என்பதை படைப்பு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நாமே படைப்பவர்னா இப்படி தான் இருப்பார், அதனால் நானும் படைப்பவர் தான் அப்படின்னு கற்பனை செய்து கொள்வது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். படைப்பவரை படைப்பு அவ்வளோ சுலபமாக தேடி கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள முடியுமா? இது நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இன்று நம்மளது தலைப்பு என்னென்னா, இன்றும் நன்னாளே என்றென்றும் நன்னாளே. நமது வாழ்க்கை நமது படைப்பு, நமது சூழ்நிலைகள் நமது படைப்பு, நமது எண்ணங்கள் நமது படைப்பு. ஆக நம் படைப்பை சிறந்ததாக உருவாக்கி கொள்வதற்கான சக்தி நம்மிடம் உண்டு. நமக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொள்வதற்கான சக்தி படைப்பவரான நமக்கு உண்டு. இந்த படைப்பவர் இந்த சூழலை நான் படைக்கின்றேன். ஓகே, அப்போ என்னால் இந்த சூழலை மாற்றி அமைக்கவும் முடியும். ஆனால் சதா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நான் அந்த படைப்பவரை நினைவு செய்ய வேண்டும். ஏன்னா கடவுள் அப்படின்ற அந்த சக்தியை நினைவு செய்வது பாருங்கள். நீங்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கலாம் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் கடவுள் என்ற ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்களும் எப்படி அந்த சக்தியை வர்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை நிறைந்தவர், அன்பு கடல், ஞான சூரியன், தடைகளை அகற்றுபவர், சதா வெற்றியை கொடுப்பவர், இப்படி பல விஷயமாக நினைக்கிறாங்க. தூய்மை கடல்னு நினைக்கிறாங்க, அமைதி கடல்னு நினைக்கிறாங்க. ஆக மிக மிக சிறந்த ஒன்று, மிக மிக மேன்மையான ஒன்று, மிக மிக உயர்வான ஒன்று அப்படின்றது தான் கடவுளின் அறிமுகம்.
நம்ம மனசில் இருக்கக்கூடிய கடவுளின் அறிமுகம் இதுதான். ஆக அப்படிப்பட்டவரை நாம் மனதில் வைத்து கொண்டு ஒரு காரியம் செய்கின்றோம் என்றால் எதை யோசித்து செய்வோம்? முடிந்தவரை நாம் யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். குறைஞ்சது அதை யோசிக்கலாம். அல்லது நம்ம என்ன யோசிப்போம்? பாவம் செய்யக்கூடாது இல்லைங்களா? அல்லது எனது செயல்கள் மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், என்னோடய செயல்கள் உபகாரமிக்க செயலாக இருக்கணும். இதெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு கடவுளை நினைத்து செய்யும் பொழுது நமக்கு ஒரு காம்பஸ் போல, திசை காட்டி போல இது அமையும். மீண்டும் மீண்டும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருப்பதற்கு, கடவுளை நினச்சி இப்படி செய்யலாமா, சரியாக செய்கிறேனான்னு கடவுளை மனசில் வச்சுக்கிட்டே நான் செயல்கள் செய்யும் பொழுது இது நமக்கு உதவி செய்யும். இனிமையான பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது ஆழமான கருத்துக்களை நாம் கலந்தாலோசிப்போம். இன்னும் பேசுவோம் வாங்க. புது வருடம் தொடங்கிவிட்டது. இந்த புது ஆண்டில் நான் என்னை புதுப்பித்து கொண்டு நல்லதொரு வாழ்க்கையை எனக்கு அமைத்து தர வேண்டும். நாம் அனைத்தையும் புரிந்து கொண்டு முதிர்ச்சியோடு நடந்து கொண்டால் ஒவ்வொன்றையும் நன்மையானதாக மாற்றிவிட முடியும். அதற்காக தான் முதல்ல நாம் படைப்பவர், படைப்பு என்ற விஷயங்களை பற்றி சற்று ஆராய்ந்தோம். பாருங்கள், சிவனை நினைவு செய்பவர்கள் விபூதியை பூசிக்கொள்கிறார்கள். விபூதி எதை குறிக்கின்றது? விபூதி எதுவும் மாறக்கூடியது, எதுவும் நிரந்தரமில்லை. இருப்பது எந்த ஒரு உறவோ, எந்த ஒரு கதாபாத்திரமோ, எந்த ஒரு கதையோ எதுவுமே இல்லை என்பதை நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. இதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதற்காக விபூதியை அவர்கள் பூசிக்கொள்கிறார்கள். ஆக ஆத்மாவான நமக்கு இந்த பூமியில் எதுவுமே சொந்தமில்லை என்ற சத்தியத்தை அது உணர்த்துகிறது. கடவுள் என்ற சச்சிதானந்தத்தின் மேன்மையான படைப்பாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ளலாம், அல்லது மேன்மையற்ற படைப்பாக அல்லது தரமற்ற ஒன்றாக கூட நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். நாம் எதன் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றோம் என்பதை பொறுத்தே அது அமைகிறது. சச்சிதானந்தத்தின் அல்லது கடவுளின் மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றி ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவங்க அவரோட கட்டளைகளை பின்பற்றுவாங்க. அவருடைய கட்டளைகள் என்ன? குணவான்களாக, உபகாரம் செய்பவராக வாழ வேண்டும் என்பதே நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டிய அந்த மேன்மையான கட்டளைகளாகும். எல்லாவற்றையுமே நாம் சரியாக செய்யவும் முடியும், சரி செய்து கொள்ளவும் முடியும், சரியாகவே அமையும் என்ற தைரியத்தையும் கொண்டிருக்க முடியும். எப்பொழுது இது அமையும்? நாம் கடவுளின் வழிகாட்டல்களை மாத்திரம் பின்பற்றினோம் என்றால் எதையுமே சரி செய்து கொள்ளலாம். நம்ம வாழ்க்கை நிச்சயமாக சரியானதாக அமைந்துவிடும் என்ற கொஞ்சம் கூட ஐயமில்லாமல் சொல்லலாம். அதற்காகத்தான் நாம் அவருடைய வழிகாட்டல்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்குறோம். கடவுள் பாருங்கள் என்ன சொல்கிறாரு, ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக வாழ். நம்பிக்கை பொறுப்பாளர்னாக்கா இங்கே இருக்கும் எதுவுமே எனக்கு கொடுக்கப்பட்டதே ஒழிய என்னுடையது அல்ல. என்னுடையது என்று சொல்லும் பொழுது உண்மையில் பார்த்தீங்கன்னா கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை. கடவுள் மாத்திரமே நமக்கு சொந்தம். சரி, ஆக எல்லாமே என்னுடையது அல்ல, ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்ற அந்த பார்வையை வைத்து கொண்டு நான் வாழ்ந்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்டதாக நான் அமைத்து கொள்ளலாம் என்று பாருங்கள். நமக்கு உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம பாவிக்கும் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு இந்த உடல் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று என்ற ஞாபகார்த்தம் சதா எனக்கு இருக்கு என்றால் என்ன செய்வோம்? ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கான அக்கறை நமக்கு இருக்கும். இது என்னுடையது தானே அப்படின்னு நினச்சோம். இது என்னுடையது தானே என்று நாம் நினைத்தால் நமக்கு ஒருவேளை அலட்சியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அக்கறை கொள்ள மாட்டோம். சரியான உணவை கொடுப்பதோ அல்லது சரியான நேரத்திற்கு நல்ல
தண்ணீரை பருகுவதோ செய்ய மாட்டோம். இனிமையான பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது ஆழமான கருத்துக்களை நாம் கலந்தாலோசிப்போம், இன்னும் பேசுவோம் வாங்க. அதே போல் உறவுகள் கூட நமக்கு வழங்கப்பட்ட ஒன்றே. தாய் தந்தையரோ அல்லது குடும்பமோ, இது எல்லாமே நமக்கு வழங்கப்பட்டது. எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது? நான் முன்பு அல்லது போன பிறவியில் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். அந்த சமயத்தில் இந்த உறவுகளுக்கு நான் எப்படிப்பட்ட மரியாதையை கொடுத்திருக்கின்றேன், எந்த அளவுக்கு நான் மதிப்பு அளித்திருக்கின்றேன், நல்ல தந்தையாக இருந்தேனா, நல்ல தாயாக இருந்தேனா, நல்ல நண்பனாக இருந்தேனா, நண்பர்களை நான் மதித்தேனா, பெற்றோர்களை மதித்தேனா, பிள்ளைகளை மதித்தேனா, இப்படி நாம் எப்படி நடந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் இப்பொழுது நமக்கு இந்த குடும்பமோ அல்லது நம்மை சுற்றி உள்ளவர்களோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போது இப்போ நான் எப்படி இவங்களோடு நடந்து கொள்ள போகிறேன் என்பது என்னுடைய அடுத்த வாழ்க்கையை நிர்ணயிக்கும் இல்லைங்களா? அப்போ இப்போவே இது எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது நான் நல்ல முறையில் நடத்தினேன் என்றால், நன்றாக பார்த்து கொண்டேன் என்றால், மதிப்பளித்து அவர்களோடு பழகினேன் என்றால் எனக்கு நல்ல வாழ்க்கையே அமையும் என்ற எண்ணமோ நமக்கு இருக்கும். நான் எனது என்ற இந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தி எல்லாவற்றுமே எனக்கு சொந்தமானது என்று நாம் எப்போ நினைக்கிறோமோ அப்பொழுது தான் நாம் மேல் அதிகமான தவறையே செய்ய ஆரம்பிக்கின்றோம். உறவு எல்லா விஷயத்துக்குமே என்னுடையது என்னுடையது என்று ரொம்ப அதிகமாக உரிமையை எடுத்துக்கொள்கிறோம். அதை பாவிக்கும் முறையெல்லாம் பிறகு மாறி போகின்றது இல்லைங்களா? அப்போது கடவுள் சொல்வது போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை பொறுப்பாளராக வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து வாழ வேண்டும். ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதற்கான மரியாதையும் கொடுத்துடணும். எதுக்கு என்னது அதோட மரியாதை, எப்படி கவனிக்கணும், எப்படி பராமரிக்கணும், அதுக்கு வேண்டிய எப்படி சுத்தம் செய்யணும், அல்லது ஏதாச்சும் பழுது ஏற்பட்டால் எப்படி அதை சரி செய்யணும் அப்படின்னு நம்ம அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் அந்த வண்டிக்கு ஒரு மரியாதையை செலுத்துகின்றீர்கள் அப்படி என்று அர்த்தம். எனக்கு கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் ரொம்ப சுலபமாக செய்கிறாங்க பல பேர். ஆனால் உறவுகள் அப்படின்னு வரும்பொழுதும் சரி, உடல் என்று வரும்பொழுதும் சரி, நாம் இந்த மாதிரியான கவனத்தை அங்கே கொண்டிருப்பது குறைவாக தான் இருக்குது. நாம் ஒரு பேரங்காடிக்கு செல்கின்றோம். அங்கு பலரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடித்ததனால் ஒரு கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கின்றார்கள். மிகவும் பரபரப்பாக அந்த சூழல் அமைகிறது. எல்லோரும் பரபரப்பான ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். நடுவில் இருந்த ஒரு நபர் மிகவும் சத்தம் போட்டு எதையோ சொல்கின்றார். இன்னொருவர் அவரது சத்தத்தை கேட்டு பயந்து தான் அப்படி செய்யவில்லை, தான் இந்த பொருளை எடுக்கவில்லை என்று ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த பரபரப்பான சூழ்நிலையில் நாமும் நினைத்தால் பரபரப்பாக நம்மை ஆக்கிக்கொள்ளலாம். ஆனால் அது கொஞ்சம் கூட என்னை சார்ந்த விஷயமே இல்லை, எனக்கும் அந்த விஷயத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்க நான் ஏன் பரபரப்பாக ஆக வேண்டும்? கண்களால் பார்க்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் உணர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக நான் எனது அமைதியில் ஆழமாக அமிழ்ந்திருந்து அங்கு இருக்கும் சூழ்நிலையையே மாற்றக்கூடிய அளவுக்கு நான் எனது மனோபாவத்தை கொள்ளலாம். அந்த மனோபாவத்தின் சக்தியால் நான் என்னை பாதுகாத்து கொண்டு எனது அமைதி கொஞ்சம் கூட குறையாமல் பாதுகாத்து பிறருக்கும் நல்லதை பார்ப்பதற்கு அல்லது சரியான ஒன்றை பார்ப்பதற்கு என்னால் உதவி செய்ய முடியும். அந்த சூழல் என்னை ஆட்சி செய்யாமல் நான் அந்த சூழலை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு எனது அமைதியை வளர்த்து கொண்டேன். எப்பொழுது என்னை ஆத்மாவாக கருதி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே நம்மை ஒன்றும் செய்ய போவது கிடையாது. அந்த விஷயங்கள் வருவது போல் போய்விடும்.
அது அங்கே நிற்கப் போவது இல்லை. ஒவ்வொரு சூழலும் மாறக்கூடியதே என்பதற்கு இதுவே அத்தாட்சி. நாம் ஒவ்வொரு சூழலையும் கடந்து செல்ல விட்டுவிடுவோம். அதை நின்று கவனித்து ஆலோசித்து சிந்தித்து உணர்ந்து பார்க்கும் பொழுது அது நம்முள் குடியிருக்க ஆரம்பமாகின்றது. ஆக நமக்கு தேவையற்ற விஷயங்களை நாம் நம் மனதில் போட்டுக்கொள்ளாமல் நம்மை பாதுகாத்து நல்ல விஷயங்களை மாத்திரமே நாம் தேர்ந்தெடுத்து நம் மனதில் எண்ணங்களாக ஓடவிட்டோம் என்றால் நமது வாழ்க்கையை நாம் நமது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை அது காட்டுகிறது. தேர்ந்தெடுத்து எண்ணங்களை உருவாக்குவது அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். ஆக மனம் எனது படைப்புதான். மனதில் உருவாகும் எண்ணங்கள் எனது கட்டளைகளின் கீழே உருவாக்கப்படும் எண்ணங்கள். நான் எனது கட்டளைகளை எங்கிருந்து எவ்வாறு எடுத்து கொடுக்கப் போகிறேன்? கடவுளின் நினைவில் இருந்து நான் தூய்மையான எண்ணங்களை என் மனதில் ஓடவிட போகின்றேன் என்றால் மனம் தூய்மையாகி அந்த சூழலும் தூய்மையாக இருக்கும். உங்களை சுற்றி எப்பொழுதும் தூய்மையான உணர்வுகள் வந்த வண்ணம் இருக்கும் பொழுது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அந்த தூய உணர்வானது பிறரின் தூய்மையற்ற எண்ணங்களை அமிழ்த்திவிடும். அவர்கள் உங்களை பார்த்ததும் ஒரு சிறு அச்சம் கொள்வார்கள். இந்த அச்சம் எதனால் வருகின்றது என்பதையே அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சூரியனை கண்டதும் இரவு பயந்து ஓடிவிடுகிறது. அதே போல நீங்கள் தூய்மையான உணர்வுகளை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது தூய்மையற்ற பார்வைகள் உங்களை தொடக்கூட முடியாது. இவ்வளவு சக்தி வாய்ந்தது நமது எண்ணங்கள். நாம் விரும்பிய வாழ்க்கையை அமைப்பது நம் கையில்தான் இருக்கின்றது. எப்பொழுதும் தன்னை ஆத்மாவாக கருதி பிறரையும் ஆத்மாவாக பார்க்க ஆரம்பிப்பவர்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அனைவரும் நம்மை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு முத்திரையை இட்டுதான் அதன் அடிப்படையிலேயே நம்மிடம் பழகுகிறார்கள். நண்பன் என்ற ஒரு முத்திரையை இடுவார்கள். பிறகு நண்பனாக நம்மிடம் நடந்து கொள்வார்கள். அல்லது முதலாளி தொழிலாளி என்ற முத்திரையை கூட இடலாம். அல்லது தாய் தகப்பன் அல்லது நான் செய்யும் தொழில் போன்ற முத்திரைகள் அங்கு இருக்கலாம். சரி, இந்த முத்திரைகளை பழக்கத்தில் கொண்டு பார்ப்பவர்களோடு நாம் ஒன்றாக இணைந்து எந்த ஒரு காரியமும் ஆற்ற வேண்டும் என்றால் ஆத்மா என்று பழகும் உங்களால் பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொள்ள முடியும். அவர்கள் நமக்கு போட்டிருக்கும் முத்திரை என்ன என்பது ஏறக்குறைய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு முத்திரைக்கு பின்னாடி அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு நான் எதையாவது செய்தால் நாளை நிச்சயமாக எனக்கு ஏதோ ஒரு துன்பம் காத்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. அதற்கு மாறாக நான் என் மனதில் அவர்களை ஆத்மாவாக பார்த்து அவர்கள் என்னை என்னவாக காண்கின்றார்கள் என்பதை தெரிந்து வைத்து கொண்டு எனது கடமைகளை எப்படி ஆற்ற வேண்டுமோ அவ்வாறு சரியாக ஆற்றிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அவர்கள் திருப்திதான் அடைவார்கள். நான் முழுக்க முழுக்க ஒரு குணவானாக மாறும் பொழுது என்னிடம் திருப்தியாக இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவர்கள் முத்திரை நம்மிடம் வைத்திருந்தாலும் எதிர்பார்ப்புகள் அவ்வளவு வைத்திருந்தாலும் அவர்களது எதிர்பார்ப்புகளுக்கு மேல் உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்து கொடுக்க முடியும். அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல உறவோடு அவர்களோடு பழக முடியும். இவை மிக சுலபமாக நடக்க முடியும். அப்படி நீங்கள் தினமும் உங்களை ஆத்மாவாக கருதி நல்ல ஆழ்ந்த தியானத்தில் உங்களது அமைதியையும் சந்தோஷத்தையும் அன்பையும் அடிக்கடி உணர்ந்து பார்த்திருந்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி இருக்கும் அந்த அதிர்வுகளானது அவர்களுக்கும் நன்மையே செய்யும்.
ஆக எனது மனம், எனது படைப்பு நான் ஒரு மேன்மையான படைப்பாக மாற வேண்டி நான் கடவுளையே நினைவு செய்து இந்த குணங்களையே நான் உணர்ந்து கொண்டு இருந்தேன் என்றால் எனது வாழ்க்கை மேன்மையாகவே மாறும், உயர்வாகவே இருக்கும். அதில் சிறிதும் ஐயமில்லை. ஆத்மா என்று நினைத்து பழகி ஆரம்பித்த பிறகு நமக்கு நிறைய முதிர்ச்சி ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்வோம். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை இப்பொழுது உங்கள் முன்னாடி வைக்கின்றேன். நாங்கள் இருவர் சேர்ந்து ஒரு சகோதரியின் வீட்டிற்கு செல்ல வேண்டி இருந்தது. எனக்கு கூட்டம் ஒன்று இருந்ததால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பிறகு அவரோடு சேர்ந்து அந்த இன்னொரு சகோதரியின் வீட்டிற்கு செல்வதாக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். இனிமையான பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது ஆழமான கருத்துக்களை நாம் கலந்தாலோசிப்போம். இன்னும் பேசுவோம் வாங்க. எப்பொழுதும் தன்னை ஆத்மாவாக கருதி பிறரையும் ஆத்மாவாக பார்க்க ஆரம்பிப்பவர்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அனைவரும் நம்மை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு முத்திரையை இட்டுதான் அதன் அடிப்படையிலேயே நம்மிடம் பழகுகிறார்கள். நண்பன் என்ற ஒரு முத்திரையை இடுவார்கள். பிறகு நண்பனாக நம்மிடம் நடந்து கொள்வார்கள். அல்லது முதலாளி, தொழிலாளி என்ற முத்திரையை கூட இடலாம். அல்லது தாய், தகப்பன் அல்லது நான் செய்யும் தொழில் போன்ற முத்திரைகள் அங்கு இருக்கலாம். சரி, இந்த முத்திரைகளை பழக்கத்தில் கொண்டு பார்ப்பவர்களோடு நாம் ஒன்றாக இணைந்து எந்த ஒரு காரியமும் ஆற்ற வேண்டும் என்றால் ஆத்மா என்று பழகும் உங்களால் பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொள்ள முடியும். அவர்கள் நமக்கு போட்டிருக்கும் முத்திரை என்ன என்பது ஏறக்குறைய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு முத்திரைக்கு பின்னாடி அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு நான் எதையாவது செய்தால் நாளை நிச்சயமாக எனக்கு ஏதோ ஒரு துன்பம் காத்திருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அதற்கு மாறாக நான் என் மனதில் அவர்களை ஆத்மாவாக பார்த்து அவர்கள் என்னை என்னவாக காண்கின்றார்கள் என்பதை தெரிந்து வைத்து கொண்டு எனது கடமைகளை எப்படி ஆற்ற வேண்டுமோ அவ்வாறு சரியாக ஆற்றிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அவர்கள் திருப்திதான் அடைவார்கள். நான் முழுக்க முழுக்க ஒரு குணவானாக மாறும் பொழுது என்னிடம் திருப்தியாக இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவர்கள் முத்திரை நம்மிடம் வைத்திருந்தாலும் எதிர்பார்ப்புகள் அவ்வளவு வைத்திருந்தாலும் அவர்களது எதிர்பார்ப்புகளுக்கு மேல் உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்து கொடுக்க முடியும். அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல உறவோடு அவர்களோடு பழக முடியும். இவை மிக சுலபமாக நடக்க முடியும். அப்படி நீங்கள் தினமும் உங்களை ஆத்மாவாக கருதி நல்ல ஆழ்ந்த தியானத்தில் உங்களது அமைதியையும் சந்தோஷத்தையும் அன்பையும் அடிக்கடி உணர்ந்து பார்த்திருந்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி இருக்கும் அந்த அதிர்வுகளானது அவர்களுக்கும் நன்மையே செய்யும். ஆக எனது மனம், எனது படைப்பு நான் ஒரு மேன்மையான படைப்பாக மாற வேண்டி நான் கடவுளையே நினைவு செய்து இந்த குணங்களையே நான் உணர்ந்து கொண்டு இருந்தேன் என்றால் எனது வாழ்க்கை மேன்மையாகவே மாறும், உயர்வாகவே இருக்கும். அதில் சிறிதும் ஐயமில்லை. ஆத்ம உணர்வை அதிகமாக பயிற்சி செய்ய செய்ய அனைவரையும் புரிந்து கொள்கின்ற மனம் நமக்கு உருவாகும். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த உண்மை சம்பவத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். ஒரு தொழிலாளி தனது முதலாளியுடன் சேர்ந்து இன்னொரு தொழிலாளியை சந்திக்க வேண்டி இருந்தது. ஆக முதலாளி சொன்னார், எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் முடிந்ததும் உன்னை வந்து சந்திக்கின்றேன் என்று. கூட்டம் முடிந்தது. முதலாளியும் அவர்கள் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு அந்த தொழிலாளி
அவரை அங்கு காணவில்லை. அரை மணி நேரமாக அவர் காத்திருந்தார். அரை மணி நேரத்திற்கு பிறகு இந்த தொழிலாளி கிளம்பி வந்து சேர்ந்தார். பிறகு இருவருமாக சேர்ந்து எந்த தொழிலாளியை காண வேண்டுமோ அவரை காண சென்றனர். அவர்களின் பொழுது நன்றாக கழிந்தது. அன்று இரவு முதலாளி இதை பற்றி சிந்தித்து பார்த்தார். ஏனென்றால் அந்த தொழிலாளி வரும் வரை அந்த அரை மணி நேரத்துக்கு அவர் மனதில் பல சிந்தனைகள் ஓடின. அவர் சிந்தித்தார், இதை நாம் திட்டமிட்டே செய்தோம். இருவருமாக சேர்ந்து அந்த தொழிலாளியை சென்று கண்டு வரலாம் என்று முடிவு செய்திருந்தோம். இருப்பினும் குறித்த நேரத்தில் இந்த தொழிலாளி அங்கு இல்லை. இதை பற்றி நான் அவரிடம் கேட்கலாம், ஏன் சொன்ன நேரத்திற்கு நீங்கள் அங்கு எனக்காக காத்திருக்கவில்லை என்று. கேட்டிருந்தால் அவர் பார்வை என்னிடம் எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பார்த்தார். நான் என்னை ஆத்மாவாக பார்க்க கற்றுக்கொண்டேன். அவரையும் ஒரு ஆத்மாவாக பார்க்க கற்றுக்கொண்டேன். ஒவ்வொருவருக்கும் ஏதேதோ விஷயங்கள் இருக்கிறது. அதனால் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவர் தாமதமாக வந்திருக்கலாம் என்ற இந்த எண்ணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இதை இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளாமல் அவரிடம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அங்கு என்ன நடந்திருக்கும்? ஏனென்றால் தொழிலாளி என்ன பார்ப்பார் இவரிடம்? அவர் முதலாளியாயிற்றே, அவர்தான் என்னிடம் என்ன வேணாலும் கேட்கலாமே, அதிகாரத்தோடு என்ன வேணாலும் பேசலாமே. அவரால் அமைதியாக அந்த முதலாளி கேட்கும் கேள்விக்கு பதிலளித்திருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. மனதில் அவருக்கு ஒரு சிறு வருத்தம் ஏற்பட்டிருக்கும். அப்படி முதலாளி இந்த விஷயத்தை அவரிடம் கேட்டிருந்தாள். ஆக முதிர்ச்சியை இந்த ஆத்ம உணர்வு நமக்கு அளிக்கின்றது. எதற்காக? வீணாக இன்னொருவரின் மனதை புண்படுத்த வேண்டும். அவர் என்னை ஒரு முத்திரையோடு தான் பார்க்கின்றார். அவரிடம் நன்றாக கேட்டால் கூட முதலாளி தனது அதிகாரத்தை பாவித்துதான் கேட்கின்றார் என்ற பார்வையே இந்த தொழிலாளிக்கு இருந்திருக்கும். ஆனால் பேசாமல் விட்டுவிட்டால் அவர் எவ்வளவு பணிவாக போய்விட்டார் என்றுதான் அவர்கள் மனதில் தோன்றும். ஆக ஆத்ம உணர்வு பயிற்சி நமது செயல்களை குணமிக்க செயல்களாக மாற்றுகிறது. இதனாலேயே கடவுள் சொல்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த படைப்பவர், கடவுளாகிய அந்த படைப்பவர், அவரது வழிகாட்டல்களை நாம் இந்த ஆத்மாக்கள் கேட்கும் பொழுது ஒரு உயர்வான குணமிக்கவனாக நான் மாறுவதை என்னால் காணக்கூடியதாக இருக்கும். இனிமையான பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது ஆழமான கருத்துக்களை நாம் கலந்தாலோசிப்போம். இன்னும் பேசுவோம் வாங்க. எப்பொழுதுமே நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு கடவுள் சொல்வதைப் போல நம்மை அமைதி மிக்கவனாக உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது அன்பானவனாக உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நான் செல்லும் இடமெல்லாம் அந்த அமைதி என்ற அதிர்வலைகள் அல்லது அன்பு என்ற அதிர்வலைகள் எங்கும் சூழ்ந்த வண்ணமே இருக்கும். இந்த அமைதியும் சரி, அன்பும் சரி, சந்தோஷமும் சரி, நேர்மறையான உணர்வுகள் எதுவாயினும் அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருக்கும். பாதுகாப்பு கவசம் என்றால் எதிலிருந்து பாதுகாக்கிறது? பிறர் உங்களை எதிர்மறையான பார்வைகளுடன் பார்க்க மாட்டார்கள். உங்களை கண்டதும் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட வாய்ப்பே இல்லாமல் உங்களை கண்டதும் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமே ஏற்படும். உங்களை கண்டதும் அவர்கள் உங்களிடம் இருந்தால், உங்களுடனேயே இருந்தால் எனக்கு பாதுகாப்பாக இருக்குமே என்றும் உணர்வார்கள். இதற்காகத்தான் கடவுள் எப்பொழுதுமே நாம் மங்களகரமான உணர்வுகளை கொண்டிருப்பதற்கு ஆத்மா என்று கருதி வாழுங்கள். நடப்பவை யாவுமே காட்சிகளை, அவை கடந்து செல்லக்கூடியவை, அவற்றை நிறுத்தி வைக்காதீர்கள், அதை உரிமை கொண்டாடாதீர்கள்.
இந்த உறவுகள் என்னுடையது, இந்த உடைமைகள் என்னுடையது என்ற போதைக்கு அடிமையாகாமல், நான் எதையுமே கொண்டு வரவில்லை, இந்த உடைமைகள் எதையுமே நான் இங்கேயே விட்டு செல்லப் போகின்றேன், நான் அழியாதவன், என்னுடன் கூட போவது எனது நல் பழக்க வழக்கங்களே. இந்த பழக்க வழக்கங்களை நான் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த பிறவியையும் நான் நன்றாக உருவாக்கி கொள்ள முடியும். இந்த நாளும் நன்னாளாக அமையும், என்றென்றுமே நன்னாளாக அமையும். அது இந்த பிறவியாக இருந்தால் என்ன, அடுத்த பிறவியாக இருந்தால் என்ன? உண்மையான படைப்பவர் கடவுளே. அவரது வழிகாட்டல்கள் நமக்கு நிச்சயமாக அழியாத சந்தோஷத்தையே அருளும். மனிதர்களின் வழிகாட்டல்கள் அவர்கள் சுயநலம் மிக்க வழிகாட்டல்கள் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. அவர்களும் துன்பங்களை அனுபவம் செய்கிறார்கள். அப்படி இருக்க தவறான வழிகாட்டல்களை அவர்கள் பின்பற்றி இருப்பார்கள் என்பதை அது காட்டுகிறது. சதா சந்தோஷத்தை மாத்திரம் அருள்பவர் கடவுள் மாத்திரமே. விக்னங்களை அழிப்பவர் கடவுள் மாத்திரமே. தடைகளை தகர்த்து எரிப்பவர் கடவுள் மாத்திரமே. நம்மை வலிமை மிக்கவனாக உருவாக்குபவர் கடவுள் மாத்திரமே. ஆக அவருடைய வழிகாட்டல்களை பின்பற்றி நமது வாழ்க்கையை சீரான ஒன்றாக, மிகவும் சந்தோஷமான ஒன்றாக, பலருக்கும் நம்மால் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைத்து கொள்வோம். சந்தோஷத்தை அனுபவம் செய்வோம். அனைவருக்கும் நிம்மதியை கொடுப்போம். இது அமுதமலை, ஆனந்தத்தின் அலை. இனிமையான பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது ஆழமான கருத்துக்களை நாம் கலந்தாலோசிப்போம். இன்னும் பேசுவோம் வாங்க. அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. இன்று நாம் இன்றும் நன்னாளே, என்றென்றும் நன்னாளே என்ற கருத்தை ஆராய்ந்து பார்த்தோம். மனித பிறவியை எடுக்கும் ஆறறிவிற்கான ஆத்மாவான நாம் என்ன செய்கிறோமோ, என்ன சிந்திக்கின்றோமோ, எதை உணர்கின்றோமோ அதை பொறுத்தே அங்குள்ள வாயுமண்டலம் அமையும். நாம் மாத்திரமே, அதாவது மனித உடலை இயக்கும் ஆத்மா மாத்திரமே ஆறறிவை கொண்டுள்ளதால் தனக்கு வேண்டிய சூழலை உருவாக்கி கொண்டு ஜட பொருளையும் மற்ற உயிரினங்களையும் தத்துவத்தையும் கூட நல்ல அதிர்வுகளை பெற செய்ய முடியும். நேயர்களே, என்றும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள், கடவுளின் வழிகாட்டல்களுக்கு ஏற்ப குணவான்களாக வாழும் பொழுதே ஒவ்வொரு நாளும் நன்னாளாக அமையும் என்ற கருத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் மலேசியாவை சேர்ந்த சகோதரி பூபா. இனி அடுத்த முறை உங்களை சந்திக்கின்றேன். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. தொடர்ந்தும் இணைந்து நன்மை அடையுங்கள். நன்றி, வணக்கம்.